ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா யூஆர்யூஎஸ்டி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வந்து இது பண்ணியிருந்தீங்க. அதுக்காக வந்து இந்த வீடியோவில் நான் ஒரு கிளாரிட்டி வந்து தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருமே வந்து ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா? சரிங்களா? அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்லங்க, அதுக்கு நம்ம முதல் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன வந்து விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இது வந்து காமனாக எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு தேவைப்படுறது ட்ரேட் பிளான். சரிங்களா? ட்ரேடு பிளான். சரிங்களா? என்ன வந்து பிளான் பண்ணுறோம், ட்ரேடை எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்றது. ரெண்டாவது டைம் வந்து முக்கியம். சரிங்களா? டைம் வந்து கரெக்டாக நீங்கள் ஆரிஜின் பண்ணணும். எந்தெந்த டைமில் நான் உட்கார்றேன், நான் வந்து 1 hour to 5 minutes நான் வந்து உட்கார போகிறேன்னா, இல்லை வந்து 4 hours to 15 minutes நான் உட்கார போகிறேன்னா, இல்லை 1 day இல்லை அதுக்கு மேலே நான் வந்து போக போகிறேன்னா அப்படின்ற டைமிங் ஃபஸ்ட்டு வந்து இருக்கணும். சரிங்களா? ட்ரேட் பிளான்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேடிங்கில் நிறைய வந்து நம்மளுடைய எஸ்எம்சிலேயே வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஸ்வீப் ப்ளஸ் சிஹெச்ஓ சிஹெச் ஆர்எல்ஸ் வந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போகுது, எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு, டெசிஷனல் ஆர்டர் பிளாக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களால் ட்ரேட் பிளான் வந்து பண்ண முடியாது. சரிங்களா? ட்ரேட் பிளான் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் வந்து நான் எடுக்கிற சேம் ஸ்ட்ராட்டஜி தான் அவரும் வந்து யூஸ் பண்ணுறாரு. பட் அவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசிஷனலில் வந்து சிஹெச்ஓ சிஹெச் அது கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒன்லி எக்ஸ்ட்ரீம் ஓபி. சரிங்களா? ஒன்லி எக்ஸ்ட்ரீம் ஓபி. அது எக்ஸ்ட்ரீம் ஓபியில் சிஹெச்ஓ சிஹெச் வந்து நமக்கு தேவையா அப்படின்றது நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் தெரியும். சிஹெச்ஓ சிஹெச்சே நமக்கு தேவை கிடையாது. நம்ம தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து சிஹெச்ஓ சிஹெச் பார்த்துட்ருப்போம். இந்த 2 ஆர்டர் பிளாக்கில் உங்கள் ட்ரேட் பிளான் எதுவாக இருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணணும். சரிங்களா? ரெண்டாவது, இப்போ வந்து இன்னொரு விஷயம், இந்த ட்ரேடிங்லேயே நம்ம எஸ்எம்சி ஆர் ஐசிடி எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கனாலும் 2 விஷயம் மெயினான ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டினியூஸ் ட்ரேடரா ஆர்எல்ஸ் ரிவர்சல் ட்ரேடரா அப்படின்ற 2 கொஸ்டின் இருக்கும். இதையும் வந்து நீங்கள் ட்ரேட் பிளானில் கண்டிப்பாக இதாகணும். ரிவர்சல் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுண்டர் ட்ரெண்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவே கண்டினியூஸ் ட்ரேடராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரோ ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து உங்கள் ட்ரேட் பிளானில் கண்டிப்பாக இதாகணும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கண்டினியூஸ் ட்ரேடரா இல்லை வந்து ரிவர்சல் ட்ரேடரா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணோம். சேஃபர் ஜோன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டினியூஸ் ட்ரேடருக்கு வந்து கொஞ்சம் சேஃபர் ஜோன் இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் ட்ரேடரை வந்து நான் போட்டுறேன். சரிங்களா? கண்டினியூஸ் ட்ரேடர்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இப்படி வந்து ஒரு ஜோன் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, இங்கே நம்ம எடுக்கிறோம், இங்கே வந்து ஆர்டர் பிளாக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து கண்டினியூஸ் ட்ரேடரு. இங்கிருந்து கீழே வருது தெரியுங்களா, இங்கே எடுக்கிறவன் வந்து ரிவர்சல் ட்ரேடர். சரிங்களா? எது சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ட்ரேடர் தான் நமக்கு வந்து சேஃபு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் ட்ரேடர் நான் வந்து போட்டுடுறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒரு வேளை வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து ஒரு சார்ட்ஸை பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது, நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் எல்லா ஆர்டர் பிளாக்கையும் விட்டுட்டு கான்சன்ட்ரேட்டின் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம வந்து ரெகுலராக வந்து சார்ட் போஸ்டிங் பண்ணுறோம், அதில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை தனியாக தூக்கிடுங்க. சரிங்களா? ஒரு அந்த ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கிற ஒரு சார்ட்ஸ் எல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த சார்ட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? மூணாவது, நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் வேணும். அது வந்து என்னங்க? கன்சிஸ்டன்சி. சரிங்களா? கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேணும். ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒரு கோர்ஸ் வாங்குறதுனால உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும்னா எல்லாருமே வந்து டோட்டலாக வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அவங்க போட்டு போயிடுவாங்க. நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும், ட்ரேடிங் அப்படின்றது 90 தான். சரிங்களா? 90% ஆள் 90% இன்வெஸ்ட்மெண்ட்டை 90 நாளில் இழந்துருவாங்க. அதனால தான் வந்து நம்ம வந்து டெமோவில் வந்து எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் தரோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து டெமோவில் தான் வந்து ப்ராக்டிஸ் இது பண்ணிட்டு அதில் ஒரு 20-30% நீங்கள் ப்ராஃபிட் எடுத்ததுக்கப்புறம் மெயின் போய்க்கிங்க அப்படின்றத நம்ம சஜஸ்டபிளே. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இதை வந்து மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ வந்து கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக வேணும். கன்சிஸ்டன்சினா ஒன்றும் இல்லை, டெய்லியும் வந்து நம்ம ஒரு லண்டன் அண்ட் நியூயார்க் செஷன் நான் உட்கார்றேன் அப்படின்னு நான் வந்து பிளான் போட்டேன் அப்படின்னா, லண்டன் செஷனில் நான் வந்து டெய்லி உட்காரணும். எனக்கு ட்ரேட் கிடைக்குதோ கிடைக்கலையோ. சரிங்களா?
ட்ரேடு வந்து எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ நான் சும்மாவாச்சும் என்னுடைய ட்ரேடிங் மானிட்டரை வந்து நான் வந்து பார்த்துட்ருக்கணும். நியூயார்க்லேயே வந்து என்னுடைய ட்ரேடிங் மானிட்டரை நான் வந்து பார்த்துட்ருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. சரிங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது கிடைக்கல அது வேறு. பட் வந்து கன்சிஸ்டன்சியாக நான் உட்காருவேன் அப்படின்றது இது பண்ணணும். சரிங்களா? 4வது வந்து டைமு. சரிங்களா? அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் செஷன் ட்ரேடரா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நான் செஷன் ட்ரேடராக வந்து இருக்கிறது எனக்கு ஓகே அப்படின்னா செஷனில் தாராளமாக நீங்கள் வந்து உட்காந்து அந்த டைமில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? செஷன்னாலே உங்களுக்கு 1 ஹவருக்கு கீழே வந்துடும் டோட்டலாக. இது எல்லாமே தான் உங்களுடைய ட்ரேட் பிளான். அதுவும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் எலாபரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓபிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத A to Z வந்து எழுதி வைக்கணும். சரிங்களா? எனக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வேணும், லிக்விடிட்டி ஸ்வீப் வேணும், லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணி எழுதிக்கணும். பட் ட்ரேட் பிளான் வச்சுக்கோங்க. ட்ரேட் பிளான் மூலியமாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குமே நம்ம கண்டினியூஸ் ட்ரேடர், ரிவர்சல் ட்ரேடர் இதெல்லாம் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இதெல்லாம் உங்களுடைய ட்ரேட் பிளானில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களால் வந்து ஒரு ட்ரேடை வந்து சக்சீடாக எடுத்துகிட்டு போகவே முடியும். சரிங்களா? அதை வந்து நல்லாவே பிளான் பண்ணுங்கள். 2வது நம்மளே பார்த்திங்கன்னா வீக்லி வந்து ஒரு 27 சார்ட்ஸ் தரோம். அதில் ஃபில்டர்டுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற ஒரு பேர்ஸை வந்து தனியாக எடுத்துருங்க. சரிங்களா? பேர்ஸை வந்து தனியாக எடுத்துகிட்டு அந்த பேர்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் ட்ரேடிங் வியூலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐ திங்க் வந்து 5 அலர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கானா, ஒரு 5 சார்ட்டை வந்து தனியாக எடுங்க. இப்போ வந்து ஒரு நீங்கள் தனியாக எடுக்கிறீங்க அப்படின்னா EUR USD எடுத்துக்கங்க, GBP எடுத்துக்கங்க, GBP USD, அதுக்கப்புறம் CAD CHF, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் வந்து உங்களுக்கு மூமெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா EUR JPY எடுத்துக்கங்க, அப்புறம் GBP JPY, அப்புறம் USD CAD இதுவும் நல்லாயிருக்கும், USD CAD. இந்த மாதிரி ஒரு லிமிட்டட் பேர்ஸ் எடுங்க. இல்லை எனக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் மூமெண்ட் வந்து இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வேணும் அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து கோல்டு எடுங்க. சில்வரில் வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ வந்து கோல்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நாஸ்டாக்கு, அப்புறம் வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயிலு, அடுத்தது உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து வேறு எதுவும் இருக்காது மேக்ஸிமம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேக்ஸிமம். இந்த 3மே வந்து சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்குங்க. இதில் வச்சுட்டு இதுலேயே நீங்கள் லைன் பை லைனாக ட்ரேட் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து வரும். சரிங்களா? சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா இதை மட்டும் வச்சு ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நம்ம நிறைய இது பண்ணிட்டோம். ஸோ வந்து வீடியோ கொஞ்சம் சடனாக பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம EUR USD வந்து இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். EUR USD வந்து இது டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறம், சரிங்களா, TP ஹிட் ஆனதுக்கப்புறம், TP ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது போல் தான் வந்து மார்க்கெட்டில் நம்மளுடைய சிங்கிள் ஆர்டர் பிளாக் தான் இது. சரிங்களா? ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் கொடுத்து அதுதான் ஆக்டிவேட் ஆகிருக்குது. அதுவும் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக போயிடுச்சு. சரிங்களா? நான் முன்னாடியே வந்து இந்த ட்ரேட் பிளானில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் நமக்கு இப்போ வந்து தட்டுறது. சரிங்களா? இங்கே வந்து இன்னொரு விஷயமும் நான் வந்து கிளாரிட்டியாக சொல்லிடுறேன். சார் இங்கே தான் இவ்வளோ தூரம் இருக்குல்ல, அப்போ எப்படி இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் ஆகும் அப்படின்னீங்கன்னா இங்கே எந்த ஒரு ஆர்டர் பிளாக்குமே இம்பேலன்ஸ் கலெக்ட் ஆகாமல் இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். சிஹெச் பார்க்குறதுனால உங்களுக்கு அதுவும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கு. பட் ஸ்டில் இந்த மாதிரி வந்து எந்த ஆர்டர் பிளாக்கும் இல்லை, சிங்கிள் ஆர்டர் பிளாக் தான் இருக்குது அப்படின்னா இதையே நம்ம தாராளமாக எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். லிக்விடிட்டி உங்களுக்கு வச்சுருக்கா அப்படின்னா லிக்விடிட்டி வந்து வச்சுருக்கு. இன்னொரு செட்டப் வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு செட்டப் என்னென்னா இது வந்து பவர்ஃபுல் செட்டப். எப்படின்னா இது ஒரு ஸ்வீப்பு, இங்கே ஒரு சிஹெச் வந்து நடந்திருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு இது பவர்ஃபுல் செட்டப்பாக மாறும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டேரெக்டாக வருது, எடுக்குது. எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக மார்க்கெட்டில் இந்த இடத்துல செல் என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு. சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் வந்து ஆர்ஆர் வின்னிங் ரேட்டு நமக்கு ஆர்ஆர்லாம் வந்து கம்மி பண்ண முடியும். பட் ஸ்டில் நமக்கு சேஃப் எது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து டோட்டல் ஆர்டர் பிளாக்கில் இருக்கிற எல்லா ஆர்டர்ஸையும் எடுத்துகிட்டு மார்க்கெட் நைட்டாக கீழே வந்துருச்சு. சரிங்களா? ஓகேங்க. இதுதான் வந்து ஒரு முறையான ஒரு இது. பட் ஸ்டில் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேட் ஆகி இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு தான் போயிருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துலையும் நமக்கு லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா
சிஹெச் கொடுத்து தான் மார்க்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸும் என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.